திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 21 தீவினை எச்சம். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீயவர்கள் தீமையெனும் செருக்கை செய்வதற்கு அஞ்சமாட்டார்கள். சான்றோர்களோ அவ்வாறு தீமைகள் செய்ய அஞ்சுவர். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் செய்பவருக்கே தீமையை தருவன. ஆதலால் அவற்றை தொட்டாற் சுடும் தீயினும் கொடியதெனக் கருதி தீமைக்கு அஞ்சுதல் வேண்டும். அறிவினுள் எல்லாந் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். தமக்கு தீமை செய்தவர்க்கு அத்தீமையை திரும்ப அவருக்கு செய்யாதிருத்தலே எல்லாவற்றுள்ளும் முதன்மையான அறிவு ஆகும். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. ஒருவர் மறந்தும் பிறர்க்கு தீங்கிழைக்க எண்ணலாகாது. அவ்வாறு எண்ணுங்கால் அறமே அவரை சூழ்ந்து கொண்டு கேடு தரும். இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்று பெயர்த்து. தான் ஒரு வறியவன் என்பதால் தீயவை செய்தல் கூடாது. அவ்வாறு செய்தால் மேலும் அவனை வறுமை சூழ்ந்து வருத்தும். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். துன்பத்தினால் தீமைகள் சூழ்ந்து தம்மை வருத்துவதை விரும்பாதவர் அத்தீங்குகளை பிறர்க்கும் செய்தல் கூடாது. எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எத்தகைய பகையையும் எதிர்கொண்டு தப்பித்து வாழ்ந்துவிடலாம். பிறர் செய்யும் தீமைகள் தமக்கே பெரும் பகையாகி பின்தொடர்ந்து வந்து துன்புறுத்தும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. பிறர்க்கு தீங்கிழைப்பதால் வரும் கேடு என்பது ஒருவரின் நிழல் அவரை விட்டு விலகாமல் பின் தொடர்ந்து அவரது காலடியில் ஒட்டியிருப்பது போன்றதாகும். தன்னை தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னை தானே விரும்பிப் போற்றுகின்றவர் எத்தனை சிறியதான தீங்காயினும் அதை பிறர்க்கு செய்திடல் கூடாது. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோட்டி தீவினை செய்யான் எனின். தவறான நெறியில் சென்று பிறர்க்கு தீங்கு இழைக்காதவர்களுக்கு எந்த கேடும் விளைவதில்லை என்பதை அறிந்திடல் வேண்டும்.